வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனைக்காக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, அளவு முறை. அளவு முறை மாறவும் கூடாது, மீறவும் கூடாது. எதுல சுவாமி சொல்லுவார், நாலு ஒரு நற்சிந்தனையில, அது காயகல்ப மாற்றம் உடற்பயிற்சி ஆகும். 5இல் அளவு முறை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா மாறினாலும் மீறினாலும் முரண்பாடு இருந்தாலும் துன்பம் தான். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்லுவாங்க, உணவு, உறக்கம், உழைப்பு, பால், உறவு, எண்ணம். இந்த 5லையும் அளவு முறை யார் பாதுகாக்கிறாங்களோ பேணி காக்குறாங்களோ அவங்களே அறிவாளி. நல்லது உடலுக்கு. இப்போ உணவு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உணவு எடுத்துப்போம் நம்ம. அப்போ உணவு சுவையாக இருக்குன்னு நம்ம நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுது பிரச்சனை? அப்போ ஒன்று அஜீரணமாக அது வயிற்று வலி இருக்கும். அப்போ அடுத்தது என்ன பண்ணுங்க, வயிற்றுப்போக்காக மாறும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் இல்லைங்களா, துன்பத்துக்கு ஆளாகிறோம். அதுதான் சொல்லுவாங்க, நாவூரான் திருடன் தேவரான் தண்டம் கட்டுறான் அப்படின்வாங்க. நாவூரான் திருடனாம், ருசிக்காக பசிக்காக சாப்பிடாத, ருசிக்காக யார் ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ அங்கே திருடனாக இருக்கக்கூடிய அது திருட்டுதனம் செஞ்சிடுது. அப்போ என்ன பண்ணுதுங்க, தேவரான்னு சொல்லக்கூடிய இந்த உடல் அதுக்கு தண்டம் கட்டுது அப்படின்வாங்க. அதான் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, வாய் செய்த தவறுக்கு தண்டனை கால். என்ன அப்படின்னா வாக்கிங் போங்க, உடலுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் கரையின்வாங்க. அப்போ வருடம் முழுதும் நம்ம இது மாதிரி வயிற்றுப்போக்கு போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு அளவு முறை இருக்கணும். அது அழகாக இன்னொன்று சொல்லலாம், சின்ன விஷயம் சொல்லலாம். நான் ஒரு டிப்ஸ் மாதிரி, அதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா முதல்ல பசிக்காக சாப்பிடும், அடுத்த ருசிக்காக கண்ணு போது பாருங்க, அந்த செகண்ட் எழுச்சிக்கணும். இன்னொன்று சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இத்தனை கலோரி வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தருக்காக இப்படிலாம் சமைக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த செகண்ட் படுக்கக்கூடாது, எழுந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் சிறப்பு. அதுபோல தான் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணுங்க, அளவு முறை அதிகமாக ஈடுபடக்கூடாது. ஏன்னா உடல் வலுவிழந்து போயிடும், மனம் கெட்டு போயிடும், வாழ்வு சீராகிறது, நம் உடலும் கெடுகிறது, குடும்பமும் பாதிக்கப்படுகிறது, சமுதாயமும் தப்புவதில்லை அப்படின்றாரு. அதான் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, எக்ஸாம்பிள், நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்வாங்க. நாள் 2ன்னா நாங்கள் மலம் கழிக்கணும், உடலில் இருக்கக்கூடிய கழிவு பொருள் வெளியேறினா தான் உடல் நலமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, காலையில் எழுந்துன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, நான் இரவு படுக்கும்போது மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உடலில் நோய், மனச்சிக்கல் தூக்கம் வரல அப்படின்னா மனதில் நோய். அப்போ அது இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுங்க, நம்ம அளவு முறை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாரம் 2 என்ன பண்ணுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா உடல் குளிர்ச்சி அடையணுன்றதுக்காக. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய கிளைமேட் நம்ம சீதோஷ்ணில் அப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 2 பால் உறவு வச்சுக்கணும், நான் 15 நாளைக்கு ஒன்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா விந்து நாத சக்தி தான் முக்கியம். அந்த விந்து நாத சக்தி சிறப்பாக இருந்தால் தான் உடல் நலமாக இருக்கும். அந்த விந்து கலையத்துக்கு பற்றி சிறப்பெல்லாம் காயகல்பத்தில் சொல்லி தருவாங்க மனவளக்கலையில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருடம் 2 முறை லூஸ் மோஷன் எடுத்துக்கணுன்றாங்க. ஏன் அப்படின்னா குடல் நலமாக இருந்தால் தான் உடல் வளமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், சுவாமிஜி அதுக்கும் நம்மளுக்கு அழகாக அக்குபஞ்சர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அப்போ குடலை டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அக்குபஞ்சர் செய்யும்போது என்னதுங்க, குடல் நல்லா இருக்கும்போது உடல் வளமாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். நேரடியாக பேசும்போது நிறைய சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நிறைய பேராசிரியர்கள் தங்களோட அனுபவத்தை ஒட்டி அழகாக சிறப்பாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழும்போதே வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்பமாக இருக்கணும், அமைதியாக மகிழ்ச்சியாக அமைய வேணும். அதை தவிர நம்ம இறந்துட்ட பிறகு தான் அமைதியாகணும் அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்போ நம்ம உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கணும். ஐயுணர்வோடு மெய்யுணர்வு இணைந்து வரும்பொழுது உங்களுக்கு என்ன திட்டம் வருகிறது என்றால் உறவிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதை டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நிலையில் நம்ம துறவு நிலை வரணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே நம்ம துறவு நிலை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தேவைன்னு சொல்ல நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், தேவையில்லைன்னு சொல்ல எடுத்து வச்சிடணும். அப்போ இந்த 5 புலன்களுக்காகட்டும் உடலுக்காகட்டும் எதுக்குமே நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா நாம் இறந்த பிறகுதான் துறவாவேன் அப்படின்னு கிடையாது. இருக்கும் போதே தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எது இறைவன் பற்று எது இருக்கணும்னா இறை பற்று மட்டும்தான் இருக்கணும். இறைவன் தான் எனக்குள்ள உயிராக இருக்கிறான்ற அந்த உண்மையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த இறைவனை எப்பயுமே நம்ம தொழுகையோடு அந்த உள்ளார்த்தமான ஒரு அன்போடு அந்த இறைவனை நம்ம வணங்கி 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 ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த வரமாக நினைத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ எதுவானா என்ன அப்படின்னா வரும்போது வாழும்போதே வாழ்க்கை திருப்தியாக மேன்மையாக இருந்துச்சு அப்படின்னா
ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒரு எல்லை கட்டி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த அளவை கட்டி கொண்டால் தான் நம்ம என்ன பண்ணுங்க சிறப்பாக முடியும். அதுலேயே நம்ம முழுகிட்டோம். இப்போ தேனை குடிக்கணுன்ற தேன் வந்து அதில் உட்காந்து தேனி அப்படின்னா அதை குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா ஓகே. ஆனால் அதில் மூழ்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது போல தான் வாழ்க்கை வந்து காலம் பூரா நம்ம உணவு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உணவு மட்டும் இல்லைங்க, இந்த ஐந்துலேயும் அளவு முறை காத்தருள வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நம்ம சிறப்பாக வாழ்வோம். அளவு முறையை பாதுகாத்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெற இந்த மனவளக்கலையை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுக்காலம் செய்யமெடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.